ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேல வைக்காங்க தேவனுடைய பிள்ளைகளாக என்ன தருணத்தை எதை பொறுத்து இதற்கு ஈடுகட்டணும் நன்றி கெட்டவர்களாக அவருக்கு சத்துக்களாக அல்லவா ஊழியர்கள் நமக்கு ஒரு சபையை அதிகமாக நேசித்து ஒரு குடும்பமாக வைத்து நன்றி கேட்டு போனே என்ன மன்னிப்பு அன்பினாலே விரோதின்னு பார்க்கலையே நன்றி கட்டவன் என்று நீங்க பார்க்கலையே ஆண்டவரே என்னை தேடி வந்தீர எனக்காக தீர்மானப்படுத்தீரே பாதத்திலையும் பாதத்திலையும் எங்களை வழிநடத்தி எல்லாம் கொண்டாடி சபைனா மலை மேல இருக்கிற இதனுடைய வெளிச்சம் தான் ஜனங்களுக்கெல்லாம் இருந்த போகும். சபை வேத வசனத்தின் அஸ்திவாரத்தின் மேல ஜீவன் கட்ட வேத வசனம் தான் அதுக்கு பெஸ்ட். வேத வசனம் இல்லாம எந்த சபை வேத வசனங்கள்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மது வேத வசனம் தான் வேத வசனம் சபைகளை கட்டல் ஆசைப்படி உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி செத்தவனா நிறைய சபைகள் நிறைய ஜனங்களுக்கு உணவு உயிர் மூச்சியாகிய ஜெபம் ஒரு
ஐக்கியம் இல்லை. சபையில் என்ன வேணும்? நல்ல ஐக்கியம். தேவனோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நமக்கு ஐக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் இல்லாம என்ன பண்ண முடியாது. சபையில முயற்சி உண்டாக வெளியே சபையை கட்ட உயிர்ப்பிக்கணும். சபைகளை கட்ட ஆசிரியர் சபைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாது. எடுத்து போடுவீராக. ஆமென். கொண்டு வருவீராக. ஆமென். அநேக நேரங்களை காலங்களே ராஜா அப்பா உலகத்துக்கு என்று மையமாக்குறாங்க ராஜா அப்பா இப்படிப்பட்ட காலையில விட்டு விலகி ராஜா அப்பா சமூகத்தை தேடுகிற அன்பாய் கொண்டு வருகிறாங்க. இவ்வாறு நான் கர்த்தருடைய நாளிலே மகிழ்ந்து கலிகூர்ந்து சொல்லி ராஜா இந்த நாளை தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா அப்பா பரிசுத்தத்தோடு தேடத்தை செய்கிறாங்க. அப்பா சபைக்குள்ள ஒரு நிகழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா. அப்பா சபை கூடலே ஒருவரை விட்டு விடாமல் ராஜா எல்லா ஜனங்களையும் கொண்டு வருகிறாங்க. எல்லா தகப்பனே ஜனங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுகிறாங்க. அப்பா நாட்களிலே தகப்பனே அப்பா வருகை நாட்கள் வந்து ராஜா ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே அநேக நேர காலங்களை ஒதுக்கி ராஜா ஏற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறாங்க. ஒவ்வொரு ஜனங்களும் எல்லா உணவுல ஆவியர்கள் போட்டு ராஜா ஜனங்களாய் தகப்பனே அப்பா கர்த்தரை கண்டடே தக்க சமயத்தை கேட்கிற பிள்ளைகளாய் ராஜா அப்பா ஒவ்வொருவரையும் கருத்துக்களாய் உட்கொள்கிறோம் ஐயா. அப்பா வரும் நாட்களிலே தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் ராஜா அப்பா சமூகத்தை உற்சாகமாய் தேட தேவன் நன்மை செய்கிறார். அப்பாவுடைய கருத்திலே உட்கொள்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் இருக்கிறோம். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ரொம்ப தேவனுடைய அவருடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் ஏற்றுக்கொள்ள எப்பாடு வளர்ப்பது இந்த உலகம் எப்ப அழிய போகுது என்பதற்கு ஒரு பதில் அந்த ஆண்டவராகிய சொன்னது கண்ண போனது நல்ல தீர்க்க தரிசனம். ஜனங்க எங்க போனீங்க? எங்க வாரி வாரி பணத்தை பத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையா ஆத்ம பாரம் உள்ள நிலையில ஓடி பல கஷ்டத்துக்கு வரும் என்ற ஒரு காரியமாக இருந்தால்
இந்த பூமியில அவங்க நல்ல போக்குவரத்துகளும் நல்ல தீர்க்க சேர்த்தியும் நீங்க என்னவா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரை பயன்படுத்துறாங்க? இயேசு கிறிஸ்துவின் பெயரை. இரண்டாவது யுத்தங்களையும் முக்கிய செய்திகளையும் பூமி அறிவிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, சமத்துவ முன்முகமா இருக்கும். எப்படி சட்டம் இன்னைக்கு வீட்டுனாவே சுனாமிக்கு பிறகு எங்க கொண்டு போய் தீர்த்த பார்க்கலாம். தீர்த்தத்தை 50 அடி உள்ள போச்சு போது போட்டாங்க. என்ன பண்ணுறது? கடவுளின் நகரம் கேரளா இருந்தாங்க. ஏன் அப்போது நாங்கள் ஏன் அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பயங்கர மக்கள் ஒரு பக்கம் தேவனுடைய இருந்தது. அந்த தேசத்துல அற்புதம் கோபம் நான் பார்த்தேன். ஏதோ ஒரு பதில் செஞ்சுக்கிறாங்க. அரசியல்வாதிகளை பழிவாங்க. எல்லாம் எங்க போறாங்க? விரும்பாத காரியம். தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். தேசத்தின் தலைவர்கள் நல்லா இருந்தாலும் தேசம் நல்லா நல்லா இருந்தது. ஆட்சி பீடத்துல இருக்கிறவன் அது எந்த கட்சியாக இருந்து போட்டது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் அவங்களுக்காக கட்டாயமா ஜெபிக்க கடனாளியா இருக்கிறது. இன்னைக்கு ஏன்னா ஒரு சட்டம் நமக்கு ஆயிடாது. முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டாலும் சட்டம் ஆயிடுது. அது அப்பே நிறைவேற்றப்படும். அவங்களையும் தன்னுடைய ஊழியக்காரர்கள் அதிகாரம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தர் அழிச்சுட்டு இருக்கு. அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஏழைகள் பல விதமான மந்திரவாதம் இப்படி விக்கிரகக்கூடிய இதன் மூலமாக அழிவு இதெல்லாம் ஆண்டவர் எங்க பார்க்கிறார்? என்னுடைய விளைவுகள் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அழிவு. என்ன பண்ண முடியல? இதுவரையும் கேட்கப்பட முடியாத அளவுக்கு அழிவுகளை என்ன பண்ணுறாங்க? இங்க நடக்குது. எதுவுமே என்ன நடக்குது? இங்க நடக்குது, இங்க நடக்குது. ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இப்ப இன்னொன்னு பாருங்க, ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரி, கொத்தகிரி இதெல்லாம் மரங்கள் பாதிப்படுறான். எங்கன்னா நிலத்தடி வரும். என்ன பண்றாங்க? ஏன் இவங்களாம் இல்லாத பையன் தூக்கம் தேவை இருக்குது. முன்பதாயிரத்துக்கு மதிக்கக்கூடிய நிலைகளில் தான் தேசம் போகணும். 2 வாரத்துக்கு முன்ன விமாசனம் மேக வெடிப்பு. மழை பெஞ்சிருக்கு. இங்க அடிக்கிறவங்க மழை பெஞ்சிருக்கு. கூட்ட கரும்பு பற்றா மாதிரி பெஞ்சிருக்கு. அதாவது முதல்ல ஜனப்பிரதிநிதிகளை அழிச்சாங்க. எப்படி சொல்லியிருக்கு? இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளம் வந்து 45 பேரு சரியில்லை. என்ன பண்ணாங்க? என்ன நினைச்சிருக்காங்க? ஒரு மழை வந்தாங்க. அந்த மழை எங்கேயா மாறி போச்சு? சொல்றேன், கால பருவத்தை மாற்றம். இதை நான் பல வருஷம் சொல்லிக்கிறேன். ஆனா நிறைய பேர் காற்று அந்த கால பருவம் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு கீழே
ரூட் எங்க வந்தா கடல் இனங்களுக்கு அழிவு மீன்கள் செத்து மிதக்குது. இந்த கடல்ல இருக்கிற சுடு தண்ணீர் ஊற்றி பெருக கடல் மட்டும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வெப்பமா இருக்கு. குழந்தை வெந்நீர் இருக்கு அப்படி இருக்குதான். இது இன்னும் இன்னும் பெருக பெருக சூடு ஏற ஏற உங்களுக்கு தெரியும், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மட்டம் மேல போகும். மேல போனா பூமி கீழே போகும். ஏதோ ஒரு காலத்துல அறியாமைக்குள்ள இருந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆனா வேத வசனங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப இதெல்லாம் நடக்குமா என்று கேள்வி கேட்ட காலம் போய் நடக்கிறத கண்கூடா பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இப்போ ஜெபம் அதிகமா இப்போ தேவன் மனம் நிரம்பணும், மனுஷர்கள் மனம் திரும்புதல் இருக்கணும். அதுக்கு ஆனா நீங்க சபையில யாரு இல்லை, யாருங்க கேட்காது. எவ்வளவு பிற்பார்க்கணும். ஏதாவது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கஷ்டமா இருக்குன்னா ஆண்டவருக்கு என்ன செய்தாருன்னு கேட்கிற அளவுக்கு புரியாது. தாயின் கருவிலை உருவாக்குறதுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையின் எல்லா திட்டங்களையும் என்னென்ன நடக்கின்றதை ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை எழுதி வச்சிருக்கிறதுனாலதான் இந்த வாக்குறுதி எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் நிறைய ஜனங்கள் என்னை அல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியலன்னா என்னோட ஜனங்க போயிருக்கலாம். உங்களை குறிச்ச கணக்கு யாருக்கு கேட்க வாயை காட்சி யாருக்காக ஜெபித்து இது போல அழிவு நாசம் எல்லா மனுஷர்களும் சத்தியத்தை அறிகிற அறிவர் அறிவிக்கப்பட்டோம்னா நான் பார்த்துக்கிட்ட ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துச்சு. இப்போ நிறைய பேர் அதை ஊட்டினாங்க. ஞானசான எத்தா பண்ணுறது அறுபது பயிர் எழுதி விட்டாரு நம்ம கையில. 20 லட்சம் ஜனங்களை காணாமலுக்கு நடத்தணும் மோசையே சொல்லிட்டாரு. நீ எங்க போக மாட்டேன். முகமுகமா தேவனோட கூட பேசணும். தேவனுடைய கரத்துல எழுதப்பட்ட கட்டளைகளை 40 நாள் உபவாசம் இருந்து தனியா தேவன் வாங்கணும். மோசையை போல ஒரு மனுஷனை நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்கு என்ன நம்ம தேவன் பயங்கரமானவர். தேவன் யாரு? நீங்க அவங்க குறித்து ஒரு தெரிந்த கிடையாது. ஜனங்களுக்கு என்ன ஒரு பயமே இல்லாத நிலைகள் தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாருக்காக பகவத்துக்கு வந்தாரு? எல்லா ஜனங்களும் படம் என்பது அவருக்கு விருப்பமாக கர்த்தர் அப்படி ரசிக்க முடியாது, மனித சிந்தனை அவர் ரத்தம் எல்லாருடைய பாக்கத்தை கழுவி அவங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற்ற முடியாது. அதை வந்து சூழ்நிலை Sotram, Sotram, Sotram. Jesus, thank you, God, for the program. Sotram.
ஆண்டவரே, அவர் சத்தியத்தை அறிகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, இந்த நாளில் அப்பா நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. சபையை எழுப்பி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட அப்பா. ஆமென், ஆமென். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வாழ்க்கை ஸ்தோத்திரம், 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 ஜெபம். ஆண்டவரே, ஒப்புக்கொடுத்து இந்த நாளில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேவனுடைய ஆவி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவி இயேசுவின் வாலிபர் மேலும் ஆண்டவரே, அப்பா, குழந்தைகள் மேலும் பாலகர் மேலும் இந்த ஆண்டவருடைய ஆவி இல்லப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இந்த ஆவி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும் அப்பா. தேசத்தில் இருந்த கஷ்டம் அடையவோ இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவோட ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதிகளுக்கு கேன்சர்னு சொன்னா அடையாளம் சொல்லுவாங்க. இன்னொன்று அப்பெல்லாம் கிட்னிக்கு மாதிரி அங்கே ஓப்பன் கேன்சர் கிட்னிக்கு மாதிரி வந்து கேன்சரை பற்றி ஆலோசனை தீர்மா கொடுக்கப்படும் என்ற பல நிலைகளில் எனக்கு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப அதிகமான பெருகு வரக்கூடிய ஒரு வியாதி என்னன்னு இது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் கருத்தல் இதற்காக கல்வாரி சிலுவை காயங்களை ஆமென். வியாதிகள் அழிக்கப்படணும். நிறைய பேருக்கு தங்கள் விடுவிக்கப்படணும். மரண பயங்கள் கர்த்தர் தனகளை நம்பிக்கைப்படாத ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயர் தியானத்துக்கு 144 சங்கீதம் 144 அமுதாவா 140. சங்கீதம் பயப்படாத இதான் சங்கீதம் 144 தாவீதின் சங்கீதம். என் கைகளின் போக்கு என் விரல்களின் போருக்கும் என் விரல்களின் யுத்தத்திற்கும் படிப்பதற்கு படிப்பிக்கிற என் கண்மலையான கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தாவே, மனுஷர் நீ கவனத்திற்கும் மனுபுத்திரரை நீ எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷன் வாயிற்கு ஒப்பாயிருக்கிறான். நாட்கள் கடந்திருக்கிறவர் நிழலுக்கு சமம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பருவங்களில் புகைக்கும்படி அவைகளை தொடும். உயர்ந்திடத்தில் உமது உயரத்திலிருந்து உமது கரங்களை நீட்டி கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும். நல்லத்தனமான அன்னைய புத்திரன் கைக்கு விலக்கி. கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். 10 நரம்பு வீணானாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து அடியானாகிய என்னை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் அந்நிய புத்திரரை
கைக்கு என்னை விலக்கி தப்பியும். அப்பொழுது எங்கள் குமாரின் இளமையில் ஒங்கி எழுதுகிற உச்சிகள் கற்களைப் போலவும் எங்கள் குமாரத்துக்கு சித்திரத்திட்ட அரமனை மூளை கற்களைப் போலும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்களும் சகலவித வஸ்திரங்களையும் கொடுத்ததக்கதாய் நிரப்பிற்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகளை 1000-16 பெருகும். அழுகும் பலத்தவர்களை சற்று உட்புகுதலும் குடியேறப் போவதும் இராது. எங்கள் வீடுகளில் பூக்கரலும் உண்டாகாது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரே தெய்வமாக கொண்டிருந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமால நீ பண்ண விமானத்துக்கள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் இடம் இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-16 படுக்கும். எங்கள் எருவுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. வீதியில் பூக்கரலும் உண்டாகாது. விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம தியானத்துல எடுத்துக்கொள்ள போகிற சங்கீதம் 144 வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். அல்லேலூயா. படிப்பிக்கிறார் என்பதற்கு பயிற்சி அளிக்கிறார் என்பது பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் பயிற்சி அளிக்கிறார் அப்படின்றத குறிச்சுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் 16:33 வசனத்துல என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, உலகத்தில் பல உபத்திரங்களை ஊடாகதான் நாம கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 6:12 வசனத்துல எழுதப்பட்டது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரைகணங்களோடும் அதிகாரங்களோடும் பலவிதமான போராட்டங்களெல்லாம் நம்ம என்ன பண்றோம், கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்கு, போராட்டம் இருக்கு, பாவ போராட்டம் இருக்கு, நம்முடைய குடும்பங்களில போராட்டம் இருக்கு, நம்ம வெளியில பல இடங்கள்ல கடந்து போகிறோம், நம்முடைய வேலை ஸ்தலங்களில போராட்டம் இருக்கு, ஊழிய பாதையில என்ன இருக்கு, போராட்டம் இருக்கு. இப்படி பல தரப்பட்ட ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். சில நேரம் அவங்களாலும் நமக்கு என்ன இருக்கு, போராட்டம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பல போராட்டங்கள் மத்தியிலே துன்பங்களின் வேலையிலும் கஷ்டங்களின் கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு,
முதலாவது நமக்கு பயிற்சி அளிக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கைகளை போர்க்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு கத்தி சண்டை போடுறவங்க நீங்க பாத்துருக்கீங்களா? அவங்க வால் எப்படி அவங்க பிடிப்பாங்க? அவங்க வால் பிடிக்கிற அழகிலேயே தெரியும் அவங்க ஜெயிப்பாங்களா இல்ல தோற்று போவாங்களான்னு. அப்ப அந்த கத்தியை அவங்க அந்த வால் அவங்க பிடிக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்க பயிற்சி எடுத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவரும் நமக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. தாவீதோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா வேதம் அவர் 17 வயசுல அவர் அறிமுகப்படுத்துது. தாவீது ஆண்டவர் என்ன பண்ற, தேவன் தாவீதை கோலியாத்துடனே யுத்தம் செய்து மேற்கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணாரு, அவர் தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. அதனாலதான் ஆனா தாவீதோ ஆடுகளின் பின்னே அவர் என்ன பண்றாரு, கடந்து போய் கொண்டிருக்கிறாரு. ஆடுகளின் பின்னால கடந்து போற ஒரு சின்ன பையன் எப்படிங்க கோலியாத்தை ஜெயிக்க முடியும்? அப்ப அவரு என்ன பண்ணிருப்பாரு, அத தாவீதே சொல்றாரு. அவரு தாவீது பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்களான்னா அந்த கோலியாத்து என்ன பண்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் செய்ய வராங்க. அப்ப வரும்போது நடக்கிற 40 நாள் அவர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலின் தேவனே என்ன பண்றாரு, அவரு நிந்திக்கிறாரு, தூஷிக்கிறாரு. நம்ம தூஷித்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா தாவீதாக அவருடைய தகப்பன் என்ன பண்றாரு, யுத்தத்துல இருக்கிறவங்க சகோதரர்களை பார்க்கும்படிதான் அனுப்புறாரு. 10 அப்பம் 10 கோதுமை பால் கட்டிக்கிற என்ன பண்றாரு, எடுத்துக்கொண்டு போய் நீ என்ன பண்ணணும், சகோதரனுக்கு எடுத்து கொண்டு போய் கொடு, அவங்ககிட்ட போயிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளத்தையும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவர் எதுக்குதான் போறாரு, பால் கட்டி எடுத்து கொடுக்கறதுதான் போறாரு. அப்ப அவரு போறாரு, அவர் எப்படி என்ன பண்ணிருக்காரு, அவரு எப்படி கோலியாத்தோட என்ன பண்ணிருப்பாரு, அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, பயிற்சி அளித்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல 1 சாமுவேல் அதுல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சவுலை நோக்கி, இது நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உங்களுடைய அடியானாகிய நான் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு 17 வயசு பையன் யார்கிட்ட, ராஜா கிட்ட போய் சொல்றாரு, தைரியமாய் போய் சொல்றாரு, யாருடைய இருதயமும் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் போய் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். அல்லேலூயா. கோலியாத்தை எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான், சிறு வயசுல இருந்து அவனுக்கு யுத்த பயிற்சி என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவன் எங்க நிக்கிறாப்புல, யுத்தத்துல ஒருத்த மனுஷன் நின்று பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. அவரோட ஆளு வயனம் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் அணிஞ்சிருக்கிறது எல்லாம் தெரியும். எல்லாம் அணிஞ்சிட்டு அவர் நின்று ஒரு மனுஷன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தையே என்ன பண்ற, ஒரு ஆர்மியே என்ன பண்றாரு, பயமுறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 17 வயசு சின்ன பையன் போயிட்டு நான் போய் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்றாரு. ஒரே ஆச்சரியம் தான் இல்லையா? அப்ப அங்க என்ன நடந்திருக்கும், முன்னமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படி ஒரு காரியங்கள் நடக்க போகுது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினாலதான் தாவீதை ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு யுத்த பயிற்சி என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போது அடித்து அதை வாய்க்கு தப்புவித்து அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும்
இந்த கரடியை உங்களுடைய அடியானாக நான் கொண்டேன். ஹalleluya. அப்ப அப்பவே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பயிற்சி அளித்திருக்கிறாரு. ஒரு சிங்கத்தை அனுப்பி இருக்கிறாரு, கரடியை அனுப்பி இருக்கிறாரு, என்ன பண்ணிருக்கிறாரு? எல்லாத்தையும் அனுப்பி அவருக்கு யுத்த பயிற்சிய ஆண்டவர் அங்கேயே என்ன பண்ணிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுத்தது நிமித்தம் தான் அவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. அவர் சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு அது அவர் சொல்றாரு 17 அதிகாரம் 37வது வசனத்துல, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்ப அவருக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன இருக்கு? காணப்பட்டு இருக்கு. அப்ப அங்கேயே பயிற்சி அளித்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இங்கேயும் என்ன பண்ணுவாரு? சிங்கத்தின் கைக்கும் ஹalleluya கரடியின் கைக்கு என்ன பண்ணுவாரு? என்னை தப்புவிப்பார் என்ற ஒரு விசுவாசமும் அவருக்குள்ள காணப்பட்டது. தேவன் பயிற்சி அளிக்கிறார் என்றால் நம்மளே என்ன பண்றாரு? ஒரு பராமரமசாலியை கூட நம்மை மாற்றுகிறதா அல்லாம நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை என்ன பண்றாரு? ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. அதனாலதான் அவர் சொல்றாரு, கோலியாத்தை சொல்றாரு பார்த்து, நீ பட்டயத்தோட ஈட்டியுள்ள இடத்தில் நீ வர, நாமும் நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் என்ன பண்ற, நான் வருகிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு? அங்க ஜெயிக்கிறாரு. ஹalleluya. 5 கூழங்களை தான் எடுக்கிறாரு. ஹalleluya. அதுல ஒரு கூழங்களை அடிச்சு என்ன பண்றாரு? ஹalleluya கோலியாத்தை ஜெயிக்கிறாரு. ஹalleluya. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், நம்ம சந்திக்கிற என்ன வித காரியங்கள் ஆகட்டும், எல்லாமே எதுக்குதான்? தேவன் நமக்கு பயிற்சி அளிக்கிறது தான். ஏன்னா நீங்க கஷ்டத்தின் மூலமாக கடந்து போகும்போது உன்ன போலவே ஒருத்தன் கஷ்டத்தின் மூலமாக என்ன பண்ணிருப்பான்? கடந்து வந்திருப்பான். அவனால கடந்து முடியாம அவன் திணறிட்டு நின்று இருப்பான். நீ கடந்து வந்திருப்ப. அப்ப அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? இயேசுவை நீ அறிவிக்கணும் என்பதற்காக தான் அவர் என்ன பண்றாரு? உனக்கு பயிற்சி அளிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கண்ணீரின் பாதையில அவன் கடந்து வந்திருப்பான். நீயும் கண்ணீரின் பாதையில கடந்து வந்திருப்ப. உன் கண்ணீர் ஆண்டவர் தொடச்சாரு இல்லையா? அப்ப அவரோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு பயிற்சி அளிக்கிறார். ஹalleluya. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனாலும் அதுல எல்லாவற்றிலும் தேவனை முன்னிட்டு தேவனுக்கு நீ அறிக்கை செய்து ஜெபிச்சு நீ ஜெயம் பெற்றிருக்கிற அந்த ஜெயத்தை யாருக்கு நீ அறிவிக்கணும்? தனிப்பட்ட அதே வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் போல உன்னாக கடந்து போகிறவனுக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை அறிவித்து, நான் கடத்துவன ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு, உனக்கும் உதவி செய்வார் என்று சொல்வதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் பயிற்சி அளிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அதுதான் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு? பயிற்சி அளிக்கிறாரு. யோசேப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா யோசேப்பையும் வேதம் எப்படி அறிவிக்கப்படுத்துது? 17 வயசுல தான் என்ன பண்ணுது? அது அறிமுகப்படுத்துது. ஹalleluya. ஆதியாகமம் 37 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தார். யாக்கோபுடைய சந்ததியில் ஹalleluya. இந்த வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் காணப்பட்டது. யோசேப்புக்கு தேவன் எப்படி பயிற்சி அளித்தார்? அவர் எப்படி அவர் பயிற்சி அளித்தாரு? ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு? பலவிதமான சோதனைகளிலும் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் அவர் கடந்து போனாரு. ஹalleluya. அதற்கு சில உபத்திரங்கள் ஊடாகவும் என்ன பண்ணாரு? அவர் கடந்து போனாரு. குழியில போட்டாங்க, 20 காசுக்கு வெள்ளி காசுக்கு என்ன பண்ணாங்க? விற்று போட்டாங்க. ஆனா போத்திபார் வீட்டுல அவரை என்ன பண்ணாரு? அடிமையாய் தான் போனாரு. ஆனா அடிமையாய் போன இடத்துல ஆண்டவர் அவர் என்ன பண்ணாரு? பயிற்சி அளித்தாரு. எதுக்கு அவரை பயிற்சி அளித்தாரு? அநேக ஜனங்களுக்கு உலகத்துக்கு அவர் ஜீவ ரட்சனை பண்ணும்படிக்கு அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரை
பயிற்சி அளித்தாரு. அல்லேலூயா. அப்ப போத்திபார் வீட்டுல அவர் என்ன வேலை செஞ்சிருப்பாரு? வசனம் சொல்லுது, அந்த வீட்டுல எல்லாத்தையும் அவர் தான் விசாரிச்சாரு. அப்ப வரவு செலவு கணக்கு எல்லாமே என்ன பண்ணிருப்பாரு? எவ்வளவு சொத்துக்கள் இருந்திருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க? பார்த்திருப்பாங்க. எல்லாத்தையும் கணக்கு பார்த்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அப்பவே என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் நிறைய என்ன பண்ணிருப்பாங்க? விதைச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ண ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப அங்கேயே என்ன பண்ணிருக்கிறாரு? யோசேப்புக்கு பயிற்சி அளித்திருக்கிறார். அல்லேலூயா. தன் குடும்பத்துல அவர் அநேக போராட்டங்களை அவரை கண்டிருந்தாலும் ஆண்டவர் அங்கேயும் அவருக்கு ஒரு பயிற்சி அளிக்கிறார். சிறைக்கு கொண்டு போனாங்க. மனைவி தவறா நடந்தது நினைத்தும் அவர் என்ன பண்ணாங்க? தப்பா அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நமக்கு பயிற்சி தான் அளித்தாரு. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துலயும் எல்லாரையும் அவர் விசாரிச்சிருப்பாரு, எல்லாரையும் பார்த்திருப்பாரு. அப்ப இந்த இடங்களில தேவன் எதற்கு அவருக்கு பயிற்சி அளிக்கணும்? எதுக்கு அளிச்சாரு? அநேக ஜனங்களுக்கு ஜீவ ரட்சனை பண்ணும்படிக்கு என்ன பண்ணாரு? ஏன்னா எகிப்து தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் என்ன பண்ணுச்சு? ஏற்பட போகுதோ என்பதை கர்த்தர் அறிந்திருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே அவர் ஜீவராட்சனை பண்ணும்படிக்கு அப்பவே சிறு வயதிலிருந்து உபத்திரத்தின் ஊடாக கடந்து போனவரை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் பயிற்சி அளித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜீவ ரட்சனை பண்ணும்படிக்கு அவரை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் அவரை நடத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து போகலாம். அல்லேலூயா. அப்ப அநேகரை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அல்லேலூயா. நடத்துவதற்காக தேவன் பயிற்சி அளிக்கிறார். மூன்றாவதா பாத்தீங்கன்னா ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் என்ன பண்றாரு? பயிற்சி அளிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவோட பூமியில வாழ்ந்த காலத்துல 12 சீஷர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். அல்லேலூயா. அதை பாத்தீங்கன்னா அவரே அனுப்புவாரு, அவரே தெரிந்து கொள்வாரு. அவர் நடத்துற ஊழியர்கள் அவங்க கூட இருந்தாங்க, எல்லாமே பார்த்தாங்க. அவங்களே என்ன பண்ணாங்க? அவங்களே என்ன பண்ணாரு? ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. விசேஷ விதமா பாத்தீங்கன்னா தேவன் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சவுலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பயிற்சி அளிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை பாத்தீங்கன்னா அதாவது அப்போஸ்தலர் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனை காண்பிப்பே சொல்றாரு. அப்ப முன்னமே யாரும் தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் சவுலையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பவுலாய் மாற்றி அவரையும் என்ன பண்ணாரு? ஊழியத்தின் பாதையில அவருக்கும் என்ன பண்ணாரு? பயிற்சி அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சபையிலேயும் கூட என்ன பண்றாங்க? நமக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. சங்கீத தியானங்களை பொறுத்து என்ன பண்றாரு? பயிற்சி அளிக்கிறார் ஆண்டவர். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம என்ன பண்ணணும்? அறிவிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்முடைய கைகளின் பொருளுக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கு என்ன பண்றாரு? தேவன் நமக்கு பயிற்சி அளித்து நம்மை நடத்துகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கு ஒரு பயிற்சி, பவுலுக்கு சீஷர்களுக்கு எது பயிற்சி?
45 ஒண்ணு என்ன சொல்லுது? என் கைகளை போடுகிறோம். என் விரல்களை யுத்தத்திற்கு கடைபிடிக்கிற என் கைகளை போடுக்கும், என் கண்மணியான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விரல்களை யுத்தத்திற்கு படைக்கிற என் கண்மலையாக கர்த்தருக்கு. அந்த நாட்கள்ல பீரங்கி இருக்கு, ஏவுகணைகள் இருக்கு. அந்த நாட்கள் பட்டயம் இதா இருந்தது. யுத்தம் கற்களை எரியக்கூடிய மிஷின் வைக்கணும். பானங்கள் எல்லாம் அது இடம் இருக்கு. கட்டி பிடிக்கிறதுக்கு பயிற்சி என்ன கட்டி பிடிக்க போறீங்க? பட்டையா இருந்ததா இல்லையா? தாவீதுக்கு என்ன பட்டயம் இருந்தது? கோலியாத்துக்கு என்ன பட்டயம்? இப்பதான் பேசினாங்க. பட்டயம் அவங்ககிட்ட கிடையாது. பட்டயம் அவங்க எதுதான் தெரியும். கல்லு சேர்த்தியின் ஆயுதம் எது? கல்லு. கல்லு பட்டயத்தை ஜெயிக்கும். தாவீதுடைய பட்டயம் கோலியாத்துடைய பட்டயம் அப்படின்னு பார்த்தோம்னா எபேசியர் 6:17 வேத வசனம் வாங்கிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள். அந்த கல் என்னவா? என்ன எடுத்தான்? கோலியாத்து என்ன எடுத்தான்? அவன் சபித்தான், அவன் அற்பமா பேசினான், அவன் உருவம் நமக்கு எவ்வளவு கட்ட பயமா இருக்கு. அவன் கையில் இருக்கிற ஆயுதம், அவன் உருவம், வாட்டல் சாட்டமான உடம்பு, அவன் பேச்சு பார்த்தீங்கன்னா சபிக்கிறான். தாவீதுக்கு என்ன ஆயுதம்? ஏன் 5 ஆயுதங்களை பெற்றவர். தேவனுடைய நாமங்களை என்ன பண்ணான்? பட்டயமா பட்டயம் என்ன பட்டயம்? வேத வசனத்தை அவன் பட்டயமா எடுத்துருவான். இந்த 2 பேருடைய யுத்தத்துல ஜெயம் யாருக்கு கிடைச்சதுன்னா தாவீது. ஒருவேளை தாவீது சின்னவனை போல காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சின்னவனா இளைஞன். அந்த நாள்ல 20 வயசு 25 வயசுக்கெல்லாம் உலகத்தை இறக்கணும். பயிற்சி பெறாத கல்யாணம். ஆனா வனாந்தரத்துல தாவீதுக்கு தேவன் கொடுத்த பயிற்சி அவன் தேவனை துதிக்கிறதுல, தேவனை உயர்த்துறதுல, புகழ்கிறதுல, தேவனுடைய நாமத்தை அவன் அதிகமா பயன்படுத்தக்கூடிய பட்டயம் கையில. இந்த உலகத்துல 4 நிலையான போராட்டங்கள். போராட்டம் 4 நிலையான போராட்டம். துரைத்தன்கள்,
அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் உள்ள 14 ஆவிகளின் சேனை, இந்த 4 நிலைகளிலேயும் தேவனிடத்தில் சுத்தம் பண்ணணும். அதான் ஆனா நம்ம ஆளுங்க மாம்சமா ரத்தம் மனுஷர்கிட்ட மட்டும்தான் நம்ம பண்றோம். நம்ம பயிற்சி எங்க இல்லை. பயிற்சி எங்க இல்ல. பயிற்சி பெற்ற ஆளா இருந்தா மற்ற பிரச்சனைகள் இருக்கிறாங்க. சில பேர் ஜனங்கள் பயந்து நடத்துகிறாங்க. பயிற்சி பெற்ற தாவீது சொல்றான், தேவனிடத்துல பயிற்சி பெற்ற தாவீது சொல்றான், இவன் நிமித்தம் ஒருத்தனுடைய இருக்கையும் கலங்காது இருக்கிறான். நான் போய் கூட சண்டை போறேன், என்ன தைரியம் சொன்னாங்க, என்ன தைரியம்? தேவன் அவரோடு இருந்தாங்க, அபிஷேகம் இருந்தது. அம்மா என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. அபிஷேகம் தேவனை தன்னை குறிப்பிட்டிருந்தான். எல்லாம் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. என்ன இருந்தது? யுத்தம் பண்றதுக்கு என்ன வேணாம்? கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு என்ன வேணாம்? எதுல பயிற்சி வேணும்? வேத வசனத்தை கையாளுகிறதையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வேணா. ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பற்றி அபிஷேகத்தினாலே நம்ம முடிந்து போகும். நிம்மதி புரியாத அளவுக்கு வாழ்க்கையில தலைமுடிய வைக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைத்து தலை நிமிர்ந்து வாழணும்னா அபிஷேகத்துல பெருகக்கூடிய பயிற்சி உனக்கு வேணும். ஏராளமான பிரச்சனைகளை இயேசு இந்த உலகத்துல சந்தித்தார். எப்படி ஜெயிச்சார்னா, தேவன் அவருக்கு அளவில்லாம தன்னுடைய ஆவியை கொடுத்து, தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் என்று அவரால் சொல்ல முடியும்போது தன்னுடைய சகல சோதனைகளையும் போராட்டங்களையும் அவருடைய தந்திரங்களையும் எல்லாவற்றையும் ஜெயிக்க அவரால் முடிந்தது. காரணம் அவர் உள்ள அபிஷேகமும் அவர் உள்ள தேவ வசனமும் கட்டாயமா அது சத்துருவை சர்வசங்காரம். நமக்கு என்ன வேணும்? பிரச்சனை இல்லையா? போராட்டம் இல்லையா? உன் குடும்பமே உனக்கு சத்துருவா மாறியா? நல்ல இல்லையா? எத்தனை குடும்பம் தன்னை பாதுகாக்குது? எத்தனை குடும்பம் இன்னைக்கு சத்துருவா மாறி போச்சு? பிள்ளைகள் பெற்றோருக்கு சத்துருவா மாறுறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சத்துருவா மாறுறாங்க, கணவனுக்கு மனைவி சத்துருவா மாறுறான், மனைவிக்கு கணவன் சத்துருவா மாறுறான். இன்னைக்கு மாற்றங்கள் பெருகினே இருக்கு. ஆனா ஜெயம் குறைஞ்சி இருக்கு. தோல்வியை மட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையில தற்கொலைக்கு நேரம் கொடுத்து ஏன் தாவீதுக்கு மட்டும்தான் பயிற்சியோ? யோசேப்புக்கு மட்டும்தான் பயிற்சியோ? இயேசுவோடு கொடுத்த சீடர்களுக்கு மட்டும்தான் பயிற்சியோ? அவருடைய பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் இல்லை. சபை பயிற்சி காலம். சபை பயிற்சி காலம். சங்கீத தேவன் கொடுத்த வசனத்தை வாசிக்க சொன்ன எதை வீச தெரியல, பட்டயத்தை கையில பிடிக்கவே தெரியல. என்ன பண்ணுங்க? எதை பயிற்சி எடுக்கிறாங்க? நேரம் இருக்கும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து சத்தமா வாசிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? நம்பிதான் தேவன் பட்டயத்தின் கையில நிறைய கோபியத்தை விழுத்த வேண்டி வந்தது. உலகத்தை ஜீவ ரட்சணை செய்யக்கூடிய ரட்சகர்களாக காணப்பட வேண்டி வந்தது. நீங்க செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்க வேண்டியவங்க, சத்துருவை துரத்தக்கூடியவங்க, ஆவிகளை அடர வைக்கக்கூடியவங்க. யாரு யாரு யாரு? நீங்க தான்
ஏன் சொன்னா நம்ம செய்யல தேவன் கொடுத்த பயிற்சியில நாம சரியா அப்படி பங்கு எடுத்தாலும் என்ன பண்ணல என்ன கட்டிய போய் கேட்கிறீங்க அதுவே சொல்லிட்டாங்க பயிற்சி கட்டிய பிடிக்கும் போது தெரியும் ஜெயிப்பாங்க தோற்று போயிடுவாங்க இப்ப நம்ம அந்த கட்டி பிடிக்கிறது பார்த்து அப்படியே செஞ்சு தோற்று போறாங்க ஜெயிக்கிறாங்க தோற்று போறாங்க வாழ்க்கையில இருந்தானயா வாழ்க்கையில யுத்த காலம் தானே அப்ப இந்த யுத்த காலத்துல வாழ்நாள் முழுவதுமாக யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த மனுஷர்களாக நாம இருக்கிறோம் பாறையில அழுதானா காலையில ரொம்ப சந்தோஷம் ஏன் பாறையில அழுத அது எப்படி காலையில சந்தோஷமா பாருங்க நடக்காது இதை ஜெயிக்கணும் அதுதான் சொல்லப்பட்டது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கையாள பழகணும் வெள்ளித்தட்டுல வைக்கப்பட்ட பொற்படைகளுக்கு அது அடையாளமாக சமானமாக தேவன் அதை காண்பிக்கிறார் என்ன பண்ணுங்க வேத வசனம் அதில் தேறினவர்களாக சபையில் சபைக்கு வர்றதுனுடைய நோக்கமே அதுதான் ஏன்னா நிறைய உங்களுக்கு என்ன புரியலன்னா எதற்காக தேவன் உனக்கு தெரிந்து கொண்டாடுறத தெரிந்து உனக்கு ஏன்னா அதுக்கு நீ கேட்கவும் இல்லை அதற்காக என்னை பயன்படுத்தி இந்த ஜபமும் கையில அடிக்கடி யோசிச்சு இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க நம்மளோட திறமசாலிகள் வசதியானவங்க அழகானவங்க பேர்ப்புகள் உள்ளவங்க பராக்கிரமசாலிகள் ஞானிகள் நாலு வார்த்தை 4 பேர் வந்து நம்மளால பேச தெரியும் அப்படிதான் நம்ம பேசும்போது சொல்லுவாங்க லோக்கல் ஞானிகளுக்கு தேவன் நம்மளை பயன்படுத்த யாரை பயன்படுத்துறாரு அவங்க காரியத்தை தெரியாது என் ஊழியத்துல நான் நிறைய பெரிய படிப்பாளர்களெல்லாம் நான் பார்த்துட்டேன் பெரிய வசதி படித்தவங்க வீட்டுலலாம் நான் பார்த்தேன் நான் சொன்ன ஒரு காரியம் தான் சொல்லுவாங்க வித்தியாசமாக சொன்ன செய்தி ஒன்று கேட்பாங்க நீங்க எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க நான் ஐடியாவே தாங்க இதான் போறேன் படிக்க வாய்ப்பு இருந்தா பாஸ் ஆகி போறேன் இப்ப ஃபீல் பண்றேன் நான் படிக்கிறதா என்ன பண்ணிருக்கலாம் ஆனா ஒண்ணு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு என்கிட்ட நீ வா நான் உனக்கு கற்றுக்கிறேன் கற்றுக்கிறது எங்க போனா நம்ம அதை கூப்பிடுறாங்க நீ வா ஆண்டவர் என்ன பண்றாங்க நான் என்ன பண்ண மாட்டேன் என் வாழ்க்கையில ஏராளமான போராட்டங்கள் பிரச்சனை இருக்குது தேவை இருக்கு நெருக்கம் இருக்குது கடன் இருக்குது உபத்திரம் இருக்கு நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் என் பிள்ளைங்க இல்ல எப்படி இருக்கிறாங்க இது யார் வரணுமா இவங்க போக மாட்டாங்க பயத்தி அவருக்கா விடுங்க பயத்தி வேணும்னா எங்க போ யார் சொன்னதை கேளு அந்த கீழ்ப்படுகிறது இருக்குமான பயத்தில கர்த்தவனை சிறப்பானவனாக உருவாக்குவார். கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா எங்க போறது இல்ல ஒண்ணு கேள்வி கேட்க போவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வேணும்னு கேட்க போவாங்க நம்ம சத்துரு உட்புகுதலும் குடியோடு போகுதலும் இராதுன்னு சங்கீதத்துல பார்த்தோம் எங்க உள்ள மழையக்கூடாது உள்ள நுழைஞ்சிட்டா உள்ளதெல்லாம் விழிப்பு அவன் யாரு சத்துரு
அவன் உலக நீ அனுபவித்தியா? பயத்தனங்க அனுபவித்தியா? அவன் திருட வந்தவன், கொல்ல வந்தவன், அழிக்க வந்தவன், இப்பேற்பட்ட சத்துரு உன் வாழ்க்கையில தலை நிமிர முடியாதபடிக்கு உன்னை தலை குடிக்க வச்சு 4 பேர் மத்தியில உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறேன், உன்னை இழிவுபடுத்த நினைக்கிறேன். அந்த சத்துரு உன் வீட்டுக்குள்ள வரானா? நீ அமைதியா இருக்கிற போறன்னு அர்த்தம், கையாளாகாதன்னு அர்த்தம். என்ன வேணா பண்ணிக்குவா, என்ன மட்டும் விட்டுட்டு பார்த்து சுயநலவாதின்னு அர்த்தம். வேற இருக்கிறா, வேற இருக்கிற அவன் எங்க நுழைகிறான்? யாருடைய ஆசீர்வாதத்தை திருட நினைக்கிறான்? யார அடிக்க நினைக்கிறான்? யார கொண்டு நினைக்கிறான்? ஆண்டவர் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு, ஆண்டவர் உன்னை பயக்க அளிக்கிறாரு, சத்து இருக்கிற அதிகாரம் கொடுத்து இருக்கிறாரு, நீ ஆள பிறந்தவன் சொல்றாரு. இன்னும் அவ்வளவு காரியத்தை தேவன் உனக்கு கொடுத்து இருந்தோம், நீ என்ன பண்ணல? என்ன பண்ணல? நீ ஜெயிக்கிறியா? கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க. மேல பாக்குறவனுக்கு சின்னதா தெரியுமா? பாக்குறவனுக்கு எப்படி இருக்கிற? ஏன்னா நீ கீழே இருக்கிற மண்ணுக்குரியவனா இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை எல்லாம் எப்படி தெரியுது? நீ ஆயுக்குரியவனா மேல இருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் பார்க்கிற விதமா பாத்தீங்கன்னா பிரச்சனைய எங்க இருந்து பார்க்க நினைக்கிற? வாத்துமா என்னோட ஓட்டிட்டு காய் சொன்ன மாதிரி மண்ணோட ஓட்டிட்டு உன் யுத்தம் ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா? என்ன பண்ணல? என்ன குறை இருக்கிற என்னன்னு தெரியல. எத்தனை வருஷ காலம் ஒரு கருத்துடைய வார்த்தையை நோக்கிட்டே இருக்கு. சொல்லுவாங்க வீரனுக்கு பல காயங்கள், என்ன பார்த்தா தெரியும் உடம்புக்குள்ள காயம், உடம்புக்குள்ள காயம். எடுத்த காலம் தான் நான் சந்திச்சுன்னு இருக்கேன். ஜெயிக்கிறது என்னுடைய பலத்துல இல்ல, தேவ பலத்துல. வசனம் மனுஷ ஞானத்துல இல்ல, தேவ பலத்துல நிற்க வேண்டும். எங்க நிக்கணும்? எல்லாம் பட்டயம் எது தோற்று போகாது. தேவனுடைய வசனமாகிய பட்டயம் நானும் பின்னிட்டு திரும்ப அது சத்துருவ தன்னுடைய ரத்தத்தை குடிக்காம என்ன பண்ணாரு? விரும்பியா என்ன பண்ணாரு? வரவே வராது. ஆனா இன்னைக்கு அந்த சத்தியமாகிய பட்டயத்தை கையாளுகிறதுக்கு இன்னைக்கு பயிற்சி நிறைஞ்ச ஆட்கள் சபை எப்பேற்பட்ட ஆளாரு சுயநலவாதிகளாகல இன்னைக்கு சபை நடத்தி இன்னைக்கு பராக்கிரமங்களை செய்கிற அலங்காரம், வாலிபருடைய அலங்காரம். 100 வயசு கிழமை கூட வாலிபன் என்ன பண்ணுவான்? வாலிபன் என்று சொன்னார். 100 வயசு ஆறு கூட அலங்காரம் எதுங்க? வாலிப பிள்ளைகளுடைய அலங்காரம் எதுனா என்ன அலங்காரம்? பல ஜீன்ஸ் உடம்புல இருக்கிற அவயங்கள் தெரியற மாதிரி போன்ற ட்ரெஸ். ஒருத்தன் பார்த்தா 10 வாட்டி ஒன்று திருப்பி பார்க்கிற மாதிரி பண்ற ட்ரெஸ். புல்லட்டா, பாரின் காரா, பிரேஸ்லெட்டா, போன டாப்லெட் செயினா, என்ன அலங்காரம்? பாரு டிவியில கூட எனக்கு தீங்க எதுதான் என்ன அலங்காரம்? வாலிபருடைய அலங்காரம் பராக்கிரமம். நீதிபதிகள் எதுக்கு வாசிக்கிறாங்க?
புத்தகம். இருபது 21. வாலிபரின் அலங்காரம், வாலிபரின் அலங்காரம், அவர்கள் பராக்கிரமம், அவர்கள் பராக்கிரமம், வயதானவர்களின் மகிமை,